திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். சென்ற சனிக்கிழமை நாகர்கோவிலில் நடந்து நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் ஏறக்குறைய 450 பேர் கலந்து கொண்டார்கள். கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு எல்லா ஊழியங்களும் உடைந்து போயின. மிகப்பெரிய ஊழியங்கள் கூட ஒன்றுமில்லாமல் சிதறி போயின. நம்முடைய ஊழியமும் அதற்கு விதி விலக்கல்ல. ஒரு நாளிலே நாகர்கோவிலே நமக்கு 1500 பேர் என்று வந்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அந்த கூட்டங்கள் எல்லாம் கொரோனா காலத்தில் அப்படியே குறைந்து போயிற்று. இப்பொழுது சென்ற சனிக்கிழமை 450 பேரை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருந்தார். சேர்களே இல்லை, உட்கார்றதுக்கு இடமே இல்லை. அந்த அளவிற்கு எக்கச்சக்கமான கூட்டம். மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள், சாறை சாறையாக வந்து கொண்டே இருந்தார்கள். எல்லோருக்கும் மிக சிறப்பான கிறிஸ்மஸ் விருந்து பரிமாறப்பட்டது. பிரீத்துக்குரியவர்களே, எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்து, சிக்கன் கிரேவி கொடுத்து, கேசரி கொடுத்து, திருப்தியாக சாப்பாடை கொடுத்து நாம் அவர்களை சந்தோஷமாக அனுப்பினோம். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இன்னொரு பக்கம் மக்களுக்காக தனித்தனியாக ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்ப உதவி செய்தார் ஆக்சிலாக்கா. இன்னும் எத்தனையோ பேர்கள், ஹெலனம்மா, நிறைய பேர்கள், இன்னொரு ஹெலனம்மா, எல்லாரும் சேலைகளை வாங்கி கொண்டு வந்து இதை ஆசிரியத்தில் கொடுங்கள் என்று சொல்லி நமக்கு கொடுத்தார்கள். ரத்னம் சாமி ஐயா அவர் ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் இந்த கிறிஸ்மஸ் விருந்திற்காக 10,000 ரூபாய் அளித்தார்கள். கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, மிகவும் சந்தோஷம். எனக்கு அந்த கூட்டம் முடிந்த பிறகும் கூட தூக்கமே வரவில்லை. எவ்வளவு காலங்கள் ஆயிற்று இப்படி திரளான ஜனங்களை நாகர்கோவிலில் கண்டு. தொடர்ந்து முதல் சனிக்கிழமை அன்று நீங்கள் நாகர்கோவிலில் நம்முடைய இந்த கூட்டங்களில் பங்கேற்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்லும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். இதே போல் வருகிற சனிக்கிழமை மார்த்தாண்டத்திலும் நாம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை வைத்திருக்கிறோம். மார்த்தாண்டம் பகுதியில் எக்கச்சக்கமான ஜனங்கள் இருக்கிறாங்க. சென்ற வாரத்தில் ஹவுஸ் விசிட்லாம் போயிட்டு எங்கள் ஆரம்பித்து நமக்கு கன்னியாகுமரியில் ஆரம்பித்து நாகர்கோவில் தக்கலை இரணியல் மண்டே மார்க்கெட்டு போய் அதுக்கப்புறம் கரங்கள் போய் மார்த்தாண்டம் போய் திரும்பி இரவு நேரத்தில் வரும்பொழுது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, ஒரு வீடு முன்பு நிறுத்திவிட்டு ஒரு ஜாமானை வாங்கிட்டு வரும்போது அந்த வீட்டில் உள்ளவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். என்னவென்று கேட்டால் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பார்க்கின்றார்கள். சிராயன்குடியில் அவங்கள பார்த்து எனக்கு ஒரே சந்தோஷம். வீட்டுக்கு கண்டிப்பாக ஜெபிச்சுட்டு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. அவர்களுக்காக ஜெபித்து விட்டு மிகுந்த மனநிறைவோடு வந்தேன். நான் சொன்னேன், பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் தான் நம்ம கூட்டம் நடக்குது. 8 மணி ஜங்ஷன் OMC ஹால் நடக்குது. கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவர்களும் கண்டிப்பாக வருவதாக சொன்னார்கள். எக்கச்சக்கமான தேவனுடைய பிள்ளைகள் இந்த மார்த்தாண்ட சுற்று வட்டாரத்தில் இருக்கிறீங்க. வருகிற சனிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வாருங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வர வேண்டும். திரளாக பங்கேற்க வேண்டும். அதில் முக்கியமான நீங்கள் மனசில் வைக்க வேண்டியது என்னென்னா, போன உடனே லெஃப்ட் சைடில் சத்தம் கேட்கும் கூட்டம் நடக்கும். அங்கே போயிடாதீங்க. நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது.
வலது பக்கமாக படியேறி மேலே வந்தால்தான் நம்முடைய கூட்டம் உண்டு. அங்கே வந்தால்தான் உங்களுக்கு நான் காத்திருப்பேன், எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஏமாந்து இடது பக்கமாக போயிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி போய் ஏமாந்துட்டாங்க என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு கூட அறிவிக்க விரும்புகிறேன். மார்த்தாண்ட கூட்டத்திலும் இதே போல் கிறிஸ்மஸ் விருந்து பரிமாறப்படும். அந்த பகுதியில் நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகள் நீங்கள் விரும்பினால் அதை தாங்கலாம் என்பதையும் கூட மகிழ்ச்சியோடு நான் அறிவிக்க விரும்புகிறேன். இன்னொரு பக்கம் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் எனப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய முதியோர் இல்லம் மிக சிறப்பாக நடைபெற்று வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் அங்கே தங்கி நல்ல உணவு சாப்பிட்டு 3 நேரமும் அவங்களுக்கு நல்ல விருந்து, வெளியிலேருந்து வர்றவங்க நல்ல பிரியாணி போன்ற விருந்தை கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் விசாரித்து அந்த விருந்து அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டு வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, உங்கள் குடும்பத்தாரன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அமெரிக்காவிலேருந்து ஒரு குடும்பத்தார் அதை பார்த்து எங்கள் தகப்பன் தாயுடைய நினைவு தினம் வருகிறது, அன்றைக்கு எல்லாருக்கும் நாங்கள் உணவு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக பலர் நல்ல உள்ளத்தோடு கூட தங்கள் குடும்பங்களில் இதே மாதிரி மார்க்கபிள் டேஸ் வரும் பொழுது அவங்க சாப்பாடு விருந்தெல்லாம் அளிக்கிறாங்க. அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் கொடுக்கலாம். கிறிஸ்மஸ் காலங்கள் வருகிறது, அங்கே தங்கியிருப்பவர்களுக்கும் நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். அதே போலவே 3வது சனிக்கிழமை ஆசிரியத்து கூட்டத்திற்கு 1000 சேலைகள், பெண்களுக்கான சேலைகள். அதே போல் 350 ஆண்களுக்கான பேண்ட் ஷர்ட் நமக்கு தேவை. ரீத்துக்குரியவர்களே, சேலையாவது கொஞ்சம் மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பேண்ட் ஷர்ட் கூட நமக்கு வரல. 350 பேண்ட் ஷர்ட் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வெள்ளைக்கடலை சட்டையும் பிளாக் கலரில் பேண்ட்ஸும் எடுத்து கொடுக்கலாம். அது நிச்சயமாக இங்கே வருகிற மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மக்களுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி செல்வதற்கு அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்கிறத நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது மாத்திரமல்ல, 150 கிலோவிலிருந்து 200 கிலோ மட்டன் தேவை. உங்கள் வீடுகளில் ஆட்டுக்கடாக்களை வாங்குவீர்கள், வளர்ப்பீர்கள் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு சொல்லலாம், கொடுக்கலாம். அந்த கிறிஸ்துமஸ் 3வது சனிக்கிழமை கொண்டாட்டத்துக்கு முதல் நாள் வந்து உங்கள் வீட்டிலே வந்து அதை வாங்கி கொள்வோம் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம். ரீத்துக்குரியவர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துமஸ் செய்திகளை தொடர்ந்து நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரீத்துக்குரியவர்களே, சென்ற வாரத்திலே நாம் எப்படியாக மரியாளுக்கு அந்த செய்தியை கேப்ரியல் தூதன் அறிவித்தார், எவ்வாறு முதலாவது அவர் கேள்விகளை மரியாள் கேட்டார், பிறகு எப்படி அதை ஏற்றுக்கிட்டார், அந்த அந்த டீல் எப்படி முடிஞ்சதுங்கிறதெல்லாம் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். இப்பொழுது நாம் மத்தேயுக்கு நாம் வாரோம். அங்கே என்ன நடந்தது பாருங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமிற்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜான்னு ஒரு ராஜா அந்த யூதேயாவில் பெத்லஹேமில் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கும்பொழுது அப்பொழுது இயேசு பிறந்தார் என்று காண்கின்றோம். தாவீது ராஜா ஆட்சி செய்து வந்தார், சாலமோன் ராஜா ஆட்சி செய்து வந்தார், சவுல் ராஜா ஆட்சி செய்து வந்தார். அப்பொழுதெல்லாம் இயேசு பிறக்கவில்லை. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் மனுவுரு கொண்டு இந்த பூமிக்கு வரவில்லை. ஏரோது ராஜா எனப்பட்ட ஒரு கொடிய அரக்கன் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது, ஈவிரக்கமே இல்லாமல் ஒருவேளை ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருந்து எத்தனையோ பேர்களை கொன்று குவித்த அந்த கயவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் பெத்லஹேமில் பிறந்தார் என்று இந்த கிறிஸ்துமஸ் செய்தி ஆரம்பிக்கின்றது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத மனிதன், அதுவும் காணியாட்சிக்கு புறம்பானவன், அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அல்லவே அல்ல, அவன் தேவனுடைய பிள்ளை அல்லவே அல்ல, தேவனுக்கு எதிரானவன், அவ்வளவு கொடிதான ஒருவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டுடைய வேலை வருது. அப்போ தான் அவர் பிறக்கின்றார். ரீத்துக்குரியவர்களே, ஏன்னா அந்த வேலை அப்போ தான் வந்துச்சு. காட்ஸ் டைம் ஹஸ் கம். அதெல்லாம் நம்ம காட்ஸ் மிஸ்டரி, தேவனுடைய அந்த ரகசியங்களை நம்மளாலே புரிந்து கொள்ளவே முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் கடினமான நபர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது தான் அங்கே வேலைக்கு நீங்கள் போயிருப்பீங்க. முதலாளிகள், அப்படிப்பட்ட முதலாளிகள் தான் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும், அப்படிப்பட்ட கம்பெனியில் தான் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். உங்களை மிகவும் கொடூரமாய் நடத்தக்கூடியவர்கள், உங்களை வார்த்தைகளினாலே நடக்கையினாலே காயப்படுத்துகிறவர்கள் இருக்கிற அப்படிப்பட்ட தன்மைகளை உடையவர்கள் மத்தியில் தான் நீங்கள் போய் படிக்கும்படியாக, இல்லைனா நீங்கள் போய் திருமணமாகி வாழும்படியாக,
இல்லை போய் வீடு கட்டும்படியாக, இல்லைன்னா நீங்கள் தொழில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்படியாக, வேலையில் போய் அமரும்படியாக ஒருவேளை உங்களுக்கு அந்த காலங்கள் உண்டாகிருக்கலாம். நீங்கள் இப்போ தான் காலடி எடுத்து வச்சுருப்பீங்க, இப்போ தான் வேலைக்கு போயிருப்பீங்க, இப்போ தான் பிஸ்னஸு சந்தோஷமாக ஆரம்பிச்சிருப்பீங்க, இப்போ தான் திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பீங்க, இப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க. 1000 கனவுகள் 1000 ஆசையோடு நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் அங்கே ஏரோது ராஜாக்கள் உங்களுக்கு காத்திருப்பார்கள். எப்படி கபிலை சிங்கங்கள் தானியலுக்காக காத்திருந்ததோ, கடிக்க வேண்டும் என்று சொல்லி கொடு பற்களோடு கூர்மையான ஷார்ப்பான பற்களோடு காத்திருந்ததோ, அதன் மத்தியில் அந்த இரவை அவர் கழித்தாரோ, அதே போல் இன்றைக்கு நீங்களும் கூட மிகவும் கொடுமையான மனிதர்கள் மத்தியில் வாழும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாகியிருக்கலாம். உங்களை ஈவிரக்கமற்ற நடத்துகின்றவர்கள், உங்களுடைய கொடிய வார்த்தைகளினாலே உங்கள் மனதை காயப்படுத்துகின்றவர்கள், உங்களை பாவம்னு ஒரு காலம் நினைக்காம உங்களுக்கு இஷ்டத்துக்கு உங்களுக்கு வேதனைகளை கொடுக்குறவங்கெல்லாம் இது பூமியில் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே நீங்கள் வாழும்படியாக அவர்கள் அழைப்பு இருக்கலாம். நம்முடைய ஊழியத்தில் ஒருவர் உண்டு, என்னுடைய ஆவிக்குரிய மகன். அவர் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிறாரோ அங்கெல்லாம் உலகத்திலே மிக மோசமான கொடூரமான மனிதர்களை அவர் முதலாவது சந்திப்பார். ஐயோ, அவங்களுடைய நிஜ முகங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்கும். வெளியே ரொம்ப கடவுளுக்கு பயந்தவங்க மாதிரி ஊழியம் செய்கிறவங்க மாதிரி காமிச்சுக்குவாங்க. அவர்களுடைய கொடூரமான முகங்களை பார்த்து என்னுடைய ஆவிக்குரிய மகன் வருத்தப்பட்டு இப்படிலாம் இருக்காங்களே, இப்படிப்பட்ட மனுஷர்களே சந்திக்கணும். உலகத்திலேயே மிகவும் மிகவும் மோசமான மனிதர்கள் அவர் சந்திச்சுட்டு வர்றார். அப்போ நான் சொல்லுவேன், இதை கடவுள் கொடுக்குற ட்ரைனிங். 20 ராஜாக்கள் மத்தியில் தான் நம்ம பிறக்கணும், அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஏன் இவர் இருக்கார் அப்படிங்கிறதுலாம் ஒரு மேட்டர் இல்லவே இல்லை. இப்படி ஒரு மனுஷன் இப்படி இருக்காரு, அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. கடவுளுக்கு 20 ராஜா ஆண்டால் என்ன, பார்வோன் ராஜா ஆண்டால் என்ன, இடியமீன் ஆண்டால் என்ன, ஹிட்லர் ஆண்டால் என்ன, யார் ஆண்டாலும் ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. அவர் மனிதர்களுக்கு பயப்படுகிறவர் அல்ல. மனிதனாலே தேவ திட்டங்களை தடுக்க முடியுமா, கெடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அவருக்கு யாருக்கும் குறித்து பயம் இல்லை, தேவனுக்கு யாரை குறித்து பயம் இல்லை. எந்த பொல்லாத ராஜாவினாலும் ஆண்டவருடைய கிரியைகளை அழிக்க முடியாது, ஆண்டோட திட்டங்களை அழிக்க முடியாது, தடுக்க முடியாது. எனவே தான் ஆண்டவர் துணிஞ்சு அங்கே வரார். ஏன்னா அவருக்கு ஒரு சுண்டைக்காய், 20 ராஜா ஒரு சுண்டைக்காய். 20 ராஜாவாக ஒரு மேட்டரே கிடையாது. அவர் யாருக்கும் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. பிள்ளைகளாகி நாமும் கூட அப்படித்தான், யாருக்கும் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பொல்லாத ஆவிக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை அழகாக நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ, என்ன ஆசீர்வாதங்களை நமக்கு எப்பொழுது தர வேண்டுமோ அதை தருவார். அதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒருவேளை அதிகாரம் கிடையவே கிடையாது. யாராலும் தடுக்க முடியாது. உங்களை உயர்த்தணும்னு ஆண்டவர் நினச்சிட்டாங்கன்னா, மேலே கொண்டு போகணும்னு நினச்சிட்டாங்கன்னா கொண்டு போய் தீருவாங்க. அதை யாரும் தடுக்க முடியாது. ஊழியத்தில் உங்களை உயர்த்தணும்னு ஆண்டவர் நினச்சிட்டாங்கன்னா எத்தனை 1000 பேர் கூடி தடுத்தாலும் தடுக்க முடியுமா? முடியாது. எனவே யாரை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. நீங்கள் சந்தோஷமாக முன்னேறி செல்லுங்கள். அவர் பார்த்தீங்களா, அதை 20 யார் ஆண்டுகிட்டு இருக்கிறான்? பெத்லஹேமில், யூதேயாவில் அவர் ஆண்டுகிட்டு இருக்கார். கடவுளுடைய பிள்ளைகளை காணியாட்சிக்கு புறம்பான மனிதன் ஆண்டு கொண்டு இருந்தானா? எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ராஜா ஆண்டானோ, அதுக்கு பிறகு அவர்கள் கானான் தேசத்துக்கு வந்த பிறகு மீதியானியர்கள் கொஞ்ச காலம் அடிமைப்படுத்தி வச்சாங்க, கிழக்கத்திய புத்திரர். அதே மாதிரி இங்கேயும் இப்படி நடந்தது என்று சொல்லி காண்கிறோம். அதனால் கொஞ்ச காலம் பொல்லாத மனிதர்கள் நம்ம ஆட்சி செய்வாங்க, அதுக்கு பிறகு காணாமல் போயிட்டே இருப்பாங்க. எங்கே தேடினாலும் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. எனவே அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. அந்த நேரத்தில் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, கிழக்கிலிருந்து, அதாவது இஸ்ரேல் மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்குனா இந்தியா, இந்த மாதிரி நாடுகள் தான் இருக்குது. அங்கேருந்து கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து, சாஸ்திரிகள் என்றால் யார்? ஞானிகள். இங்கிலீஷில் மேகிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது, ஒய்ஸ்மென் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஒருவேளை அதை அந்த சாஸ்திரிகள் என்பது சாமியார்கள் என்று சொல்லி கூட நாம் சொல்லலாம், இல்லைனா முனிவர்கள் என்று கூட சொல்லலாம், இல்லைனா அவர்கள் ஒரு மாதிரியான கடவுள் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லலாம். ஆனால் நிச்சயமாய் அவர்கள் எருசலேமிலிருந்து வந்தவர்கள், இஸ்ரவேலை சார்ந்தவர்கள் அல்ல, விருத்தசேனம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல. தூர நாட்டிலிருந்து, கிழக்கிலிருந்து அவங்க அங்கே வராங்க. அந்த சாஸ்திரிகள் வந்து, நாங்கள் நட்சத்திரத்தை கண்டோம், யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்குறாங்க. இந்த பைபிள் இருக்கிற மர்மங்கள், புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள், நமக்கு ஆச்சரியத்தை தருகின்ற காரியங்களில் இதுவும் ஒன்று.
வானாதி வானவர் பிறக்கின்ற அந்த ரகசியத்தை சொந்த ஜனங்களே அறியாமல் இருந்த பொழுது, தூங்கி கொண்டிருந்த பொழுது, எல்லோரும் அவரவர் வேலையில் பிஸியாக இருந்த பொழுது, ஆண்டவர் பிறந்தா என்ன பிறக்கட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அதெல்லாம் மறந்து போயிருந்த காலங்களில் எவ்வளவோ தூரத்திலிருந்து கிழக்கிலிருந்து கீழே உள்ள நாட்டிலிருந்து அந்த ஞானிகள் தேடி வராங்க, சாஸ்திரிகள் தேடி வராங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே. காணியாட்சிகள் இருக்கவங்களுக்கு அதை பற்றி தெரியவே இல்லை, கண்கள்லாம் மூடி மயக்கத்தில் இருக்காங்க. அவங்க ஒருவேளை இப்படிப்பட்ட ராஜா ஆண்டதுனால வேதனையில் இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு உள்நாட்டில் பல குழப்பங்கள் இருந்திருக்கலாம், பொருளாதாரத்தில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதில் மூழ்கி போய் அவங்க அப்படி படுத்து கிடக்காங்க. ஆனால் தூரத்துலேருந்து வராங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே. இவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் படுத்து கிடக்கிறாங்க, கெட்டப்பட்டு கிடக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆண்டவரை அறியாதவர்கள் எங்கோ இருந்து வந்து, ஓ யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே. பிற்பாடு அப்போஸ்தலன் பவுல் மூலமாக இந்த ஊழியம் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு ஏதோ ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரமல்ல, ஏதோ ஒரு நாட்டிற்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கே சொந்தமானவர். புற ஜாதிகளையும் அவர் ரட்சிப்பார் என்பதற்கு அடையாளமாக இயேசு பிறந்த செய்தியை புற ஜாதியார் அங்கே வந்து அறிவிப்பதை காண்கின்றோம். இயேசு பிறந்து விட்டார் என்று சொல்லி சொல்வதை காண்கின்றோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காமன் ஃபார் எனிபடி அண்ட் எவ்ரிபடி. இஸ் நாட் ஃபார் ஜூஸ், இஸ் நாட் ஃபார் இஸ்ரேலைட்ஸ், இஸ் நாட் ஃபார் அ பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள். நோ, இட் இஸ் நாட் லைக் தட். இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. இந்த உலகத்தைக்கே அவர் சொந்தக்காரர், அந்த உலகத்தையே படைத்தாளுகிறது. எனவே அவருக்குன்னு சொல்லி கீழ் நாட்டிலிருந்து ஒருத்தர் அங்கே வராங்க. இதுதான் அந்த இடத்தின் ரகசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் அநேக நேரங்களிலே நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய நண்பர்கள், இல்லை நம்ம வேலை பார்த்த இடத்துல அறிமுகமானவர்கள், நம்ம பிரயாணம் பண்ணும்பொழுது அறிமுகமானவர்கள், இவர்கள் மூலமாய்த்தான் நன்மைகள் வரும், இவர்கள் மூலமாய்த்தான் ஆசீர்வாதங்கள் வரும். இவர்கள் தான் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண சொல்லுவாங்க, எனக்கு காசு கொடுப்பாங்க, இல்லைன்னா இவங்க தான் ஏதோ நமக்கு செய்வாங்க. அத்தை காசு கொடுப்பாங்க, மாமா காசு கொடுப்பாங்க, இல்லைன்னா பெரியப்பா காசு கொடுப்பாங்க, சித்தப்பா காசு கொடுப்பாங்க, இல்லைன்னா கூட படித்தவன் ஃப்ரெண்டு அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், இல்லைன்னா நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் சேர்ந்து படித்தோம், அப்போ ஃபுட்பால் பிளேயராக இருந்தான், நாங்கள்லாம் சேர்ந்து விளையாடி இருக்கிறோம், அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கு இருக்கிற பெத்லஹேமில் யூதேயாவிலே இருந்து உதவி வரும், அவர்கள் ஏதாவது செய்வார்கள்னு சொல்லி நம்ம நினைக்கின்றோம். இவங்கெல்லாம் எனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், ஏதாவது செய்வாங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்த முன்ன பின்ன தெரியாத ஆட்கள், உங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவருடைய வாசனையே உங்களுக்கு தெரியாது, அவங்கள அறிஞ்சிருக்கவே மாட்டீங்க. அவங்க ஓடி வருவாங்க, அவங்க உங்களை சந்திப்பாங்க, அவங்க உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுவாங்க, அவங்க உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்வார்கள், அவர்கள் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை கொடுப்பார்கள், லட்சங்களை கொடுப்பார்கள், கோடிகளை கொடுப்பார்கள், அவர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள், நீங்கள் ஆண்டவரை துதிப்பீர்கள். ஐயா, முன்ன பின்ன தெரியாத ஜனங்கள் வந்திருக்காங்களே, யாருன்னு எனக்கு தெரியாத, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும், வச்சுங்க, இது உங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொன்னார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருடங்கள் அடிமைத்தனத்துக்கு பிறகு 40 வருடம் வனாந்திர பாதையில நடத்தி சோதித்து பிறகு அவர் இன்ப கானானுக்குள்ளே போகும்பொழுது நட்டாத திராட்சை தோட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு செழிச்சு கிடக்குது, அது உங்களுக்கு தான். கெட்டாத வீடுகள், அதில் போய் குடியிருங்க. அந்த திராட்சை தோட்டங்கள் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, யாரோ ஒருத்தர் பயிரிட்டு வச்சிருக்க, அதை சாப்பிடுங்க. அவர்கள் அந்த கானான்ல இருந்தவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க, அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, இவங்க போய் அதில் குடியிருக்காங்க. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். பிரியத்துக்குரியவர்களை, நீங்கள் இதை புரிந்து கொண்டு விட்டீர்களா? அநேக நேரங்களிலே நீங்கள் நினைக்கிற அந்த பக்கத்தில் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார், யாரோ ஒருவர் உங்களை வாழ்க்கையில தூக்கி விடுவார்கள், யாரோ ஒருவர் உங்களுக்கு கொடுப்பார்கள், யாரோ ஒருவர் உங்களுக்கு அன்பு கொடுப்பார்கள், உங்களுக்கு தட்டி கொடுப்பார், யாரோ ஒருவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நான் உங்களுக்காக எல்லாம் செய்கிறேன், பார்த்துக்கிறேன், நீங்க ஏன் பயப்படுறீங்க, நீங்க ஏன் கலங்குறீங்க, நான் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறேன் என்று சொல்லி பார்ப்பார்கள். இதுதான் இங்கே நான் காணும். கீழே தேசத்திலிருந்து வந்து, கிழக்கிலிருந்து வந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை கண்டோமே. இதுதான் கர்த்தரை அறியாதவங்க வந்து சொல்றாங்க, பிறந்திருக்காரு, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு எங்கே. அறிஞ்சவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, அறிஞ்சவங்க எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவோ ஆண்டவருடைய பிறப்பை புரிந்து கொள்ள வேண்டிய மக்களும் அறியாதவர்களாக இருந்தார்கள், பேதைகளாக இருந்தார்கள். தூரத்தில் வந்து ஆண்டவர் அறியாத மக்கள் ஆண்டவர் பிறந்திருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சில நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரலாம். தேவனை அறியாத மக்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கலாம், உங்களை தாங்கி பிடிக்கலாம் அல்லவா? வசனம் அப்படித்தானே சொல்கிறது.
ஏசப்பாவுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் சில நேரங்களில் ஏசப்பா பிள்ளைகள் அல்லாதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் உங்களுக்கு வந்து உங்களை தாங்கி பிடிப்பாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு நாளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இடத்துல நைட்டு ஊடியத்துக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 8 மணிக்கு போல் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். பக்கத்தில் மனைவி இருக்காங்க, ஏத்தாப்பில் ஒரு கணவன் மனைவி சாப்பிட்டுட்ருக்காங்க. சின்ன இடம், ஒட்டி டேபிளாக போட்டிருக்கிறாங்க. செம கூட்டம். இன்னொரு பக்கம் பார்சலுக்கு ஆள் வாங்கிட்டே இருக்கிறாங்க. சர்வ் பண்ணுறவங்கெல்லாம் பம்பரமாக சுழண்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, இனி ஓரளவு உங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க என்ன வேணும் கேட்டாங்க. தோசை தாங்க, நைட்டு இட்லி அல்லது தோசை வச்சாங்க. ஏத்தாப்பில் இருக்கிறவங்க எங்களுக்கு முன்னாலே அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. தோசை, அவளுக்கும் தோசை. அங்கே சாப்பிட ஆரம்பித்து தண்ணி வைக்கிற அவசரத்தில் தண்ணி வைக்கல. கொஞ்ச நேரத்தில் எனக்கு இருமல் வந்து விட்டு சிரசில் அடித்து விட்டது. பயங்கரமாக ஒரு மாதிரி எனக்கு திணறுகிறேன். தண்ணி வைக்கல. தண்ணி வைக்கிற வேண்டிய ஆட்கள் பிஸியாக இருக்காங்க. அவசரம், தண்ணி தேவை. உடனடியாக ஏத்தாப்பில் இருந்த அம்மா தண்ணின்னு கதறாங்க. அவங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஆண்டோடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள். உடனே அந்த ஐயா எனக்கு ஏத்தாப்பில் இருந்தவங்க, இந்த தண்ணி நான் குடிக்கவே இல்லை, வச்சுங்க, நீங்கள் வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. குடிங்க சரசில் அடிக்குது, குடி பதறிட்டாங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்க ஏசப்பா பிள்ளைகள் அல்லவே அல்ல. அவருடைய முகத்தை பார்த்தாலே, உடம்பு பார்த்தாலே தெரியுது. உடனே தண்ணி எடுத்து குடித்து அந்த இருமல் உடனடியாக நின்றது. எனக்கு அந்த இருமலேருந்து வெளியே வந்த உடனே எனக்கு அவர்களை நான் சந்தோஷத்தோடு நன்றியோடு பார்த்தேன். அதுக்கு பிறகு எனக்கு தண்ணியை கொண்டு வந்தாங்க. பிறகு சாப்பிட்டு முடித்த உடனே நான் சொன்னேன், உங்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது, என்னை நீங்கள் பார்த்தது கிடையாது. எனக்கு ஒரு ஆபத்து என்ற உடனே இவ்வளவு விரைவாக எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்களே அம்மா, நீங்கள் கதறினீர்களே, நான் எப்படி என்ன சொல்லுவேன், உங்களுக்கு என்ன சொல்லுவேன், எப்படி நன்றி சொல்லுவேன்னு தெரியலன்னாங்க. உடனே அந்த ஐயா சொன்னாங்க, ஐயா நான் ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்கிறேன், என் மாணவர்களை நல்லது செய்யணும்னு சொல்லி சொல்கிறேன், நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டா எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் செல்லும்போது அவர்களை வாழ்த்திட்டு வந்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு இருமல் வந்த பொழுது ஏசப்பா பிள்ளை அல்ல, பக்கத்தில் இல்லை, இருந்தவர் ஆண்டரை அறியாதவங்க. ஆனால் உடனே தண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி பரவசமாக இருந்தது. நான் அதை 2-3 நாட்களாக சிந்தித்து கொண்டே வந்தேன். சில நேரங்களிலே ஆண்டவருடைய உதவி யார்கிட்டருந்து வருது அப்படின்னு பார்த்தா, முன்ன பின்ன தெரியாதவங்க, ஆண்டரை அறியாதவங்க, அந்த நேரத்தில் அவர்களை ஆண்டவர் கருவியாக பயன்படுத்துகின்றார். உங்களுக்கும் கூட அவர் அப்படியே செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை இது நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். தேவன் தன் திட்டத்தை யாரை வைத்தாவது நடத்துவார். அது ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள், அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுறவங்க பயப்படாதீங்க, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆண்டவர் தான் திட்டத்தை நடத்துனா கண்டிப்பாக நடத்துவார். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவர் பிள்ளையம்கிட்ட யார் மூலமாக பேசினார் பார்த்தீங்களா? நீ போகிறது தவறுப்பா, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத அவனுக்கு யார் மூலமாக தெரியப்படுத்தி கண்ணு திறந்தார்? ஒரு கழுதையின் மூலமாக. அந்த நேரத்தில் மீடியமாக இருந்தது அந்த கழுதை. அது ஸ்போக் இன் ஹியூமன்ஸ் வாய்ஸ். ஒரு மனிதனை போல ஒரு கழுதை பேசுகிறது. ஐயா, நான் என்னைக்காவது இப்படி சேட்டப் பண்ணியிருக்கிறேனா? என்னைக்காவது நான் உமக்கு இப்படி வம்பு பண்ணியிருக்கேன்? ஒழுங்காக தானே போவேன், இன்றைக்கி ஏன் நான் போக மாட்டேங்குன்னு உங்களுக்கு புரியலையா? கழுதை மனித சத்தத்தில் பேசிட்டான். அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசணும், அந்த மனுஷனுக்கு புரிய வைக்கணும், புரியாத மனுஷனுக்கு புரிய வைக்கணும், தான் செல்வது தவறுன்று அவருக்கு தெரிய வைக்கணும். அதுக்கு அந்த ஆண்டவர் ஒரு கழுதையை எடுத்து பயன்படுத்துகிறார். யாரையாவது பயன்படுத்துவாரோ, எங்கிருந்தாவது உங்களுக்கு உதவி வரும், எப்படியாவது யாரோ ஒருவர் உங்களுக்கு பக்கபலமாக வந்து நிற்பார். இதைத்தான் உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களை கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பாக உதவி செய்வார். உங்களை தூக்கிவிட நினைச்சா கண்டிப்பாக எவனாவது யாரையாவது எழுப்பார். கற்களை கூப்பிடும் சொல்லி ஏன் இவர் அதட்டுங்கன்னு சொன்ன உடனே ஓசனை அதட்டுங்க, எப்படி உன்னை தேவனுக்கு ஓசனை நம்ம சொல்லலாம்னு சொன்ன உடனே ஆண்டு சொல்லி கற்கள் கூப்பிடும். இவங்க கூப்பிடலன்னா கற்கள் கூப்பிடும். இவன் ஸ்டோன்ஸ், ஆண்டவர் உதவிச்சு நினைச்ச ஸ்டோன் மூலமாக, கல் மூலமாக அவர் நமக்கு போஜனத்தை கொடுப்பார். யார் மூலமாவது ஆண்டவர் நமக்கு உதவியை கொண்டு வருவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த நாளிலே எனக்கு தெரிந்தவர்கள் உதவி செய்யவில்லையே, எனது பெரியப்பா எனக்கு உதவி செய்யலையே, சித்தப்பா உதவி செய்யவில்லை, நண்பன் உதவி செய்யவில்லை, அவர்கள் உதவி செய்யவில்லையே, இவர்கள் உதவி செய்யவில்லை என்று கலங்கி போயிருக்கலாம். யார் தெரிஞ்சவங்க யார் உதவி செய்யட்டாலும் பரவாயில்ல, யாரோ ஒரு கல்லு, யாரோ ஒரு கழுதை, சம்பந்தமே இல்லாதவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன்.
இதைத்தான் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவரை புரிந்து கொண்டு விட்டீர்களா? நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாருக்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உதவி காத்திருக்கிறது என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். யார் மூலமாவது உங்களுக்கு உதவி வரும். கிழக்கிலிருந்து யாராவது வருவாங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க எவராது வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்கள் பிள்ளைக்கு உதவி செய்வாங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு உதவி செய்வாங்க, எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு இந்த பண்டிகை நாட்களில் கொடுப்பாராக என்று வாழ்த்துக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் சேர்ந்து ஜெபிப்பீர்களா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவ, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவ, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பணிலும் கோட்டினிலே, கோமகனோ தொட்டிலே. குளிரும் பணிலும் கோட்டினிலே, கோமகனோ தொட்டிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. அப்போ இந்த அருமை நாளிலும் கூட எங்களோடு பேசியிருக்கிற அன்பிற்காக நமக்கு சோத்திரம். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். காணியாட்சிக்கு புறம்பாயிருந்து உதவி வந்தது, நல்ல செய்தி வந்தது. காணியாட்சிக்குள்ளே இருந்தவர்களோ தொங்கிக் கொண்டிருந்தார்கள், ஆண்டவருடைய பிறப்பை அறியாதிருந்தார்கள். இன்னொரு பக்கம் ஆண்டவரைக்கு எதிரான கொடூரமானவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஈவிரக்கம் இல்லாதவர்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் பெத்லகேமிலும் ஆட்சி புரிந்து வந்தார்கள். அப்பா, எதுவும் ஒரு காரியம் அல்ல. உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யாரும் தடை செய்ய முடியாது எனப்பட்ட நல்ல செய்தியை கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. ஐயோ, இவங்க இருக்காங்களே, அவங்க இருக்காங்களே, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. தெரிஞ்சவங்க உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, அவசியமே இல்லை. எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கழுதை மூலமாக உதவி வரலாம், கற்கள் மூலமாக உதவி வரலாம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறீங்க. இறைவா, இந்த நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளை வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த பண்டிகை காலங்களில் செய்தவர் சந்தோஷப்படுத்துங்க. ரபு கௌனா ஷிகுலோ துணியாரா தூபாலா கரபானா கோரபாலா கரா. உதவி வருமா? இன்றைக்கு என்னை ஆசீர்வதிப்பாரா, நாளைக்கு என்னை ஆசீர்வதிப்பாரா என்று ஏங்கி தவிக்கிற சகோதரா, எனக்கு என்னைக்கு நல்ல செய்தி வரும்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ரூபானா துணியாரா. நீ எதிர்பார்க்குற மனிதர்கள் மூலம் அல்ல, எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத மனிதர்கள் மூலமாக உனக்கு மிகப்பெரிய உதவியை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டோட தூய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒக்ருனாலாரா தூபாலாரா பனாகரா துனா தூரா பவுனா தனியா காபூனை தினியாரா. உன்னை எதிர்க்கிறவர்கள், உன்னை தடை செய்கிற, உன்னை கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறவர்கள், உன்னை நான் கேவலப்படுத்துவேன் சொல்லுபவர்கள்லாம் காணாமல் போவாங்க. இன்னைக்கு கொக்கரிக்கலாம், இன்னைக்கு உனக்கு எதிராக இருக்கலாம், யுத்தம் செய்யலாம், கூட்டம் கூடலாம், அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் சொல்லலாம். ஆனால் அவர்கள் தேவனாலே வாதிக்கப்படுவார்கள், இல்பொருளாகி போவார்கள். சகோதரா, பயப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். நக்கட்டத்தினி அடதவுட பவுட ஷிகிடிதானாதூடா தியாமானதுனா பவுடா தூபாரா பலக்கரா. பல இடங்களுக்கு போனீங்க தம்பி, பல காரியங்களை செஞ்சீங்க, பல பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் அட்டி தப்பி ஓடி ஓடி வந்து, அதனால் இடைவிடாது நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. சிலந்தி இடைவிடாது தன்னுடைய கூட்டை கட்டுவது போல கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ பாரா துமாக்கரா. உன்னை தொடர்ந்து வருகிற ஒரு கட்டத்தில் தொடர்ந்து வரக்கூடாது, உன்னை தொடக்கூடாது, தடை செய்யக்கூடாது என்று நான் உத்தரவிடுவேன். அதன் பிறகு நீ உயரும்படியாக நான் செய்வேன் என்று சொல்லுகிறேன். அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்காக சோத்திரம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம். களிமார தூக்கபான தூர பௌலாரணியா கராபாலா. ஒரு பாலா சாத்தா எத்தனையோ முறை வந்து சகோதரி உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டான். கஷ்டப்பட்டு சேர்த்தவெல்லாம் பிடுங்கிக்கிட்டான். பிஸ்னஸ் எல்லாம் போச்சு, கடனாயிடுச்சு, நன்மை பெற்றவங்க எதிரிகளாகி நிற்கிறாங்க. கவலைப்படாதீங்க. கண்ணு முன்னால் உங்களை மறுபடியும் வைத்துவார். உங்கள் பிஸ்னஸ்க்கான வாசலை திறப்பார். லீ கோரடி யாத்தூபா ரீபோ நீ கோரோனி ஆக்காந்த நீபாலா. தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. படுத்த படுக்கையாக இருக்கிற மகளே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் உங்களுடைய வியாதியை மாற்றி, அகோரத்தை மாற்றி உங்களை அவர் நடக்க வைக்க போகிறார். லாரியா மானா தூபா ரூபானா நியா கரபாலா.
மகனுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற தாயே, உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவனை ஆண்டவர் விடுவிப்பார். அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து மகிமைப்படுவார். தகப்பனே, இந்த நாளில் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யும். அவருடைய வேதனைகளை மாற்றிடலும், கண்ணீரை துடைத்தரலும். கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த கடன் பாரங்கள் எல்லாம் நீங்கட்டும். பண்டிகை காலத்தில் தேவைகள் ஆற்றி சந்தித்தரலும். அப்பா, உலகம் முழு இருக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். இந்த தாய் திருநாட்டை ஆசீர்வதியும். அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், ஆண்டவரை திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. நான் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன். அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். அளவில்லாமல் ஆசீர்வாதங்களை தாரும். கிருபை தாங்குவதாக, இரக்கம் தாங்குவதாக உடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில்